காலத்தில் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. ஆண்டவர் ஈசாக்கிற்கு தோன்றி சொன்னார், நீ எகிப்திற்கு இறங்கி போகாதே, நான் உனக்கு காட்டும் நாட்டில் குடியிரு. நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். உன் தந்தை ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஈசாக்கு கெராரில் தங்கி வாழ்ந்தார். இவள் என் சகோதரி என்று பயந்து சொன்னார். அபிமெலேக் ஜன்னல் வழியே உற்று பார்த்தார். ஈசாக்கு தன் மனைவி ரெபெக்காளோடு இருப்பதை கண்டார். அம்பை ஒளி பயம் நீக்கி ஆண்டவர் அவர்களை காத்தார். ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு பலன் பெற்றார். ஆண்டவர் ஆசியால் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்தார். தோண்டினார் கிணறுகளை, சண்டைகள் வந்தன, எசேக்கு என்றார், சித்னா என்றார். ஆண்டவர் நமக்காக இடம் உண்டாக்கினார். இனி நாம் இந்நிலத்தில் பெருகுவோம். பெர்செபாவில் ஆண்டவர் தோன்றிச் சொன்னார், நான் உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள். அஞ்சாதே, ஈசாக்கு அங்கே பலிபீடம் எழுப்பினான். ஆண்டவரின் திருப்பெயரை தொழுது ஏத்தினார். பகைவரும் வந்து பணிந்து நின்றனர். ஆண்டவர் உம்மோடு இருப்பதை நாங்கள் கண்டோம்.